ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். ஐ வில் மேக் யூ லைக் எ சிக்னட் ரிங். உன்னை முத்திரை மோதிரத்தை போல ஆக்குவேன். அதுதான் ஆங்கிலத்தில் எல்லா மொழிபெயர்ப்புலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சரியானது என்று நான் நம்புகிறேன். அதுதான் சரியானது. முத்திரை மோதிரமாய் கர்த்தர் நம்மை ஆக்க முடியாது. ஒரு ஒரிஜினல் முத்திரை மோதிரம் அப்படின்னு சொன்னால் அது முழுமையும் பொன்னால், சுத்த பொன்னால், 24 கேரட் இல்லையா, அதில் முழுமையும் பொன்னால் ஆக்கப்பட்டது தான் அது ஒரிஜினல் முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரத்தை போல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மனுஷர்களாகிய நமக்கு வித்தியாசம் என்ன என்றால், நம்மெல்லாம் டூப்ளிகேட் முத்திரை மோதிரங்கள். அவரை போல அவராக நாம் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அவரை போல அவராக மாற முடியாது. அவரை போல என்ன செய்ய முடியும், மாற முடியும். லேவிய ராமத்தில் பார்க்கிறோம், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்ம பரிசுத்தராக இருக்க வேண்டும். அதே வேளையில் நம்ம அவராக மாற முடியாது, நம்ம தேவனாக மாற முடியாது. அவருடைய ஸ்தானத்தில் நாம் தேவன் என்று நம்ம சொல்லிக்கொள்ளவே முடியாது. ஆனால் அவ்விதமாக முத்திரை மோதிரம் போல வைக்கப்பட்டிருந்தவன் தான் கேரூப் என்கிறவன். அதை நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னால்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆகவே கடந்த வாரத்தில் சொன்னதும் கொஞ்சம் கலந்து நான் பேசுவேன். அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். லூசிபர் பற்றி, கேருபு பற்றி பேசினேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், அது எப்படி அது இதில் பேசலாம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, சந்தேகத்தை கேட்டாங்க. லூசிபர் அதான் லூசிபர் என்பது என்னன்னா, அவன் சாத்தானுடைய பெயர் அல்ல, அது விடிவெள்ளி நட்சத்திரம். வெடிவெளி நட்சத்திரமாக இருந்தவன், ஒரு காலத்தில் அவருடைய முத்திரை மோதிரமாக இருந்தவன். அதைத்தான் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எசேக்கியேலை வாசிக்கிறதான சமயத்தில் 12ஆம் வசனத்தில் படிக்கிறீர்கள். நீ முத்திரை மோதிரம், அடுத்த வாரம் சொன்னேன் பாருங்க, விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று தேவன் அவனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை காக்கும்படி வைத்தார். அப்போ அவனை எதுக்காக அங்கே காக்கும்படி வைக்க வேண்டும்? நாய் எல்லாம் உள்ளதாக இருந்துச்சு. நம்ம வீட்டை ஏன் சாத்தி வைக்கிறோம், கேட்டை ஏன் சாத்தி வைக்கிறோம்னா நாய் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவனை கர்த்தர் காக்கும்படி வச்சது பேய் வராமல் இருக்கிறதுக்காக காக்கும்படி வச்சார். சாத்தான் ஏற்கனவே என்ன செய்த, அங்கே இருந்தவன் அவனை கர்த்தர் தூக்கி வெளியே போட்டார். அதான் இங்கே படிக்கிற 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீ 13ஆம் வசனத்தில், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் இருக்கிறவன் அல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் அநேகர் தேவனுடைய சபையிலே இருந்தவன். நீ சபையில் இருக்கிறது வரையிலேயும் முத்திரை மோதிரம், அவருடைய கையில் உள்ள முத்திரை மோதிரம். ஆனால் நீ சபையில் இருந்து நின்று வெளியே ஒருவேளை தூக்கி வீசப்பட்டால், ஆண்டவர் சில சமயத்தில் சபையிலேருந்து தூக்கி வீசிடுவார். யாரை கொண்டு வீசுவார்? எங்களை கொண்டு தான் வீசுவார். ஒழுங்காக அடங்கி இருக்கலைன்னா, கீழ்ப்படியலைன்னா தூக்கி வீசுவார். சட்டத்திட்டங்கள் சபையிலையும் உண்டு. ஏதேனில் சட்டத்திட்டங்கள் உண்டு. ஏதேனில் ஆண்டவர் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், நீ இஷ்டம் போல் என்ன செய்யலாம், வாழலாம் அப்படின்னா முடியாது. ஏதேனில் ஆண்டவர் என்ன செய்தார், எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஒரு மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னார்.
விளக்கப்பட்டவைகள் உண்டு, ஒழுங்குகள் உண்டு, கிரமங்கள் உண்டு. ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை நான் ஏதேன் தோட்டத்தில் படித்தது என்னன்னா, ஏவாளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் முதல்ல ஏவாளை கொடுக்கறதுக்கு முன்பதாகவே அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அவன் மனுஷியோடு வாழ்க்கையில் பழகணும்னா அதுக்கு முன்பதாக அவனுக்கு பழக்கப்படுத்தினது யாரை வச்சு பழக்கப்படுத்த தெரியுமா? சிங்கம், புலி, கரடி, ஓநாய், குரங்குகள் எல்லாத்துக்கும் பழகி அப்புறம் எல்லாம் கடைசியில் ஒரு நாள் அவன் பிரதிஷ்டை பண்ணான், பெயர் வைத்தல். ஒரு குரங்கை கூப்பிட்டு நான் உனக்கு இந்த பெயர் வைக்கிறேன், சிங்கத்தை கூப்பிட்டு சிங்கத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறேன். அது மாதிரி என்ன செய்யணும்னா, சபைக்குள்ளால் வர்றதான ஆட்கள் மணவாளனா இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒரு நாளை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், மணவாளனா இயேசுவை சந்திக்கும் முன்பதாக ஆண்டவர் நமக்கு கர்த்தர் ஏதேனில் வைத்து நமக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? இங்கே எல்லாம் சிங்கம், புலி, கரடி எல்லாம் விதவிதமாக இங்கே கர்த்தர் கொண்டு வந்து வச்சு எல்லாத்தையும் சமாளிக்க தெரியணும். ஆராதனை முடிச்சோன்னா சில சமயம் சில ஸ்தோத்திரம்னா அது முறைச்சிக்கிட்டு போவோம். அது மாதிரி வீட்டில் போய் மனைவியை திட்டக்கூடாது. சபையில் ஆராதனை முடிச்சுட்டு காரில் ஏறும் பொழுது அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரக்கூடாது. சரி, சிலது எப்படி இருக்கும், குரங்கு மாதிரி சேட்டை பண்ணும், சிலது சிங்கம் போல் உரிமிட்டு போகும், சிலது கரடி மாதிரி இருக்கும், சிலது என்னது நல்ல நாய் மாதிரி நன்றியுள்ள நாயாக இருக்கும், சிலது கடித்து குதற நாயாக இருக்கும், குறைக்கிற நாயாக இருக்கும். யாருக்கு எப்படி பேர் போடணுமோ போட்டுக்குங்க. சிலது யானை மாதிரி இருக்கும், சில திமிங்கல மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுபாவம். மிருகங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுபாவம் இருக்கிறது போல ஒவ்வொன்றும் ஒரு சுபாவத்தில் இருக்கு. எல்லாம் மான் போல் இருக்கும்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் கிளி போல் இருக்கும்னு நினைக்கக்கூடாது, எல்லாமே புறா மாதிரி இருக்கும்னு நினைக்கவே கூடாது. எல்லாம் வேறு வேறு சுபாவத்தில் இருக்கும். இங்கே வர்ற சமயத்தில் எல்லாத்தையும் பார்த்து பழகி பேசி நீங்கள் அப்படி இருந்தால் தான் ஒரு நாளில் மணவாளனா இயேசுவை சந்திக்க முடியும். கரங்களை வைத்து கத்துருவேன். திருமண நாள், ஆட்டுக்குட்டியான கல்யாண நாள் வந்தது என்று சொல்லப்பட்டபடி ஆதாம் ஏவாள் இணைக்கப்பட்டது போல ஒரு நாள் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கும்பாக நீங்கள் சபையில் சரியாக என்ன செய்யணும், சட்டத்திட்டங்கள், அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பழகணுமோ ஆட்களோட பழக தெரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கணும், நல்லா ஸ்மூத் ஆக்கிக்கணும். அதாவது ஏவாளை இணைத்து வைக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் மனுஷனை என்ன செய்தார், உண்டாக்கினார். மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து உண்டாக்குற சமயத்தில் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வைக்கிற முன்பதாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த மண்ணிலிருந்து அவனை உண்டாக்கினார். பாருங்க, மண்ணிலிருந்து உண்டாக்கினார். அந்த மண்ணிலிருந்து அப்படியே எடுத்து ஒரு கட்டாந்தரையிலிருந்து ஒரு மண்ணை எடுத்து உண்டாக்கி இருப்பார்னா உருப்படியாக அவனை உண்டாக்கி இருக்கவே முடியாது. அவன் நினைக்கிற மாதிரி அவனை உருவாக்க முடியாது. தேவன் உங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் பனி பெய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பூமியிலே பனி பெய்தது. பனி பெய்த பிற்பாடுதான் ஆண்டவர் அந்த மண்ணை எடுத்து என்ன செய்தார், பிசைந்து, அப்பதான் பிசைய முடியும். அதே போலதான் ஆண்டவர் உங்களை இந்த சபையிலே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? வசனம் என்கிற அந்த பனியை உங்கள் மேல பெய்ய செய்து, சுவிசேஷம் என்கிற அந்த பனியை உங்கள் மேல பெய்ய செய்து, உங்கள் மனதனுடைய அந்த கடினத்தன்மை எல்லாவற்றையும் போக்கி உங்களை கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றி உங்களை தண்ணீரில் கொண்டு போய் என்ன செய்யணும், இன்னும் நினைச்சி முழுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து உங்களை சபையில கொண்டு வந்து வைக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க வசனத்தினால நனையணும், வசனத்தினால நீங்க பிசையப்பட்டு அதுக்கு பிறகுதான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், மனுஷனாக உருவாக்குகிறார். நீங்கள் மனுஷனாக உருவாக்கப்படுகிறீர்கள். மனுஷனாக உருவாக்கப்பட்டு சபையில, அதாவது ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டது போல கர்த்தர் உங்களை சபையிலே கொண்டு வந்து வைக்கிறார். சபையிலே வைக்கப்படுகிறதான உங்கள் வாழ்க்கையில
ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இன்னும் உங்களை முத்திரை மோதிரமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை முத்திரை மோதிரமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சொன்னேன், தேவன் தான் இஸ் த ஒரிஜினல் சிக்னட் ரிங். இஸ் த ஒரிஜினல் சிக்னட் ரிங். அவர்தான் உண்மையாக அவருடைய சீல். அதுதான் அதிகாரம் மிகுந்தது. அதுதான் அதிகாரம் மிகுந்தது. அதிகாரம் என்கிறதுல வித்தியாசம் இருக்கிறது, வேல்யூ வித்தியாசம் இருக்கிறது. கடந்த வாரம் கூட நான் சொன்னேன் பாருங்க, கையில் இருக்கிற கரன்சி எடுத்து பாருங்க, எத்தனை வகையான கரன்சி இருக்கிறது. ஒரு பிச்சைக்காரன் வந்தான்னா என்ன போடுவோம்? ஒரு 50 பைசா போடுவோம், 50 பைசா போடுவோம். சென்னையில் தெருவில், அதாவது டிராஃபிக்கில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த டிராஃபிக் லைட்டு பக்கத்தில் ஒரு அம்மா காசு கேட்டாங்க. ரொம்ப பரிதாபமாக இருந்தாங்க, வயிறுலாம் ஒட்டி போயிருக்கு. ஒரு ஏழை, ஒரு வயசான அம்மா. அப்போ நான் ஏறுற சமயத்தில் பார்த்தேன், சில்லறை இருக்கான்னு பார்த்தேன். சில்லறை இல்லை. உடனே என்ன செய்ய, சில்லறை இல்லைம்மா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாஸ் இந்த மாதிரி காசு வீண் பண்ணுற நினைக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு சேர்த்தா எங்களுக்கு காணிக்க போடுறீங்க, அதை நாங்கள் காணிக்க ஏற்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு 1 ரூபா கொடுக்கறது சரியா, இல்லை 5 ரூபா கொடுக்கறது நியாயமா, இல்லை 50 ரூபா கொடுத்தா நியாயமாக இருக்குமா? 50 ரூபா கொடுக்கலாம்ல. அப்படி 50 ரூபா கொடுக்கலாம்னு சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான். அப்போ 1 ரூபா கொடுக்கலாங்கிறவங்கெல்லாம் இல்லை, 100 ரூபா கொடுக்கலாங்கிறவங்கெல்லாம். அப்போ நிறைய பேர் கொடுக்காதங்கிறாங்க. எதுக்கு நாங்கள் கொடுக்குற காணிக்கை இருந்து நீ என்ன செய்யறது, கொடுக்கறது அப்படின்னு நிற்கிறீங்களா? என்னன்னா, அந்த அம்மாவுக்கு 100 ரூபா நோட்டு தான் என்கிட்ட இருந்துச்சு. 100 ரூபா நோட்டையே நான் கொடுத்தேன். அது கொண்டு போனால் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்போ நம்ம எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மாற்றம் என்ன செய்யணும், வரணும், மாற்றம் வரணும். நம்முடைய கையில் இருக்கிற கரன்சியுடைய மதிப்பு, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரூபா அப்படின்னா 50 ரூபாய் யாரு கொடுத்தா செல்லுபடியாகும்? 100 ரூபாய் என்ன வாங்கலாம், 500 ரூபான்னு என்ன வாங்கலாம்? ஒரு பட்டு சாரி வாங்கணும்னா 50,000 ரூபா இல்லையா? 50,000 ரூபா அப்படின்னா 500 ரூபா நோட்டில் நிறைய எடுத்து கொடுக்கணும், 100 நோட்டு எடுத்து கொடுக்கணும். 500 ரூபாய்க்கு மதிப்பு வேற. அதே போல தான் என்னவென்றால் அவருடைய கையிலே உருவாக்கப்படுகிற நீங்களும் நானும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படு. ஹல்லேலூயா. இங்கே என்ன கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்காருன்னா, எனக்குடைய வேல்யூ வேற, இங்கே இருக்கிற இன்னொருத்தருடைய வேல்யூ வேற, ஒவ்வொருத்தருடைய வேல்யூ வேற. பாஸ்டர், அதாவது சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்கார், பாஸ்டர் மோகன், அவருடைய மதிப்பு வேற. அதே போல ஒவ்வொரு போதகர்களும் இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருத்தருடைய மதிப்பும் அது வித்தியாசப்படுகிறது. எப்படி வித்தியாசப்படுகிறது? சிலதெல்லாம் அங்கி போட்டிருப்பாங்க, சிலதெல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆனாலும் அதெல்லாம் செல்லா காசுகள், அதெல்லாம் சரியில்லாத கரன்சி நோட்டுகள். ஏன் தெரியுமா? அதெல்லாம் ஃபேக்கு. சில டைம் அந்நிய பாஷை கூட பேசும், ஆனால் உண்மையான அபிஷேகம் அது அல்ல. உண்மையான அபிஷேகம் என்பது வாழ்க்கையின் மாற்றம், வார்த்தையில் மாற்றம். அந்நிய பாஷைன்னா என்னன்னா, நான் கொடுக்குற விளக்கத்தில் ஒரு விளக்கம் என்னன்னா, வெறும் ஏதோ வாயில் வந்ததை பேசுறது இல்லை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுதல். கெட்ட வார்த்தை பேசுறதை நிறுத்தி, புறங்கூற வார்த்தையை நிறுத்தி, பொய் பேசுகிறத நிறுத்தி, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அதுதான் அந்நிய பாஷை. அது மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் அல்ல, தெய்வீக பாஷை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. அவர் சபரியவானுடைய வாயில் தான் அருள் என்ன செய்கிறது, பொழிகிறது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி 45ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, அவர் சௌந்தரியம் உள்ளவர், அவர் உதடுகளிலிருந்து என்ன பொழிகிறதாம், அருள் பொழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்நிய பாஷை என்கிறது பேசுங்க வேண்டாம்னு சொல்ல, பேசுவோம். ஆனால் அதே வேளையில் அந்நிய பாஷை பேசுகிற அதே வாயில ஆராதனை முடிஞ்ச உடனே கெட்ட வார்த்தை பேசுகிறான். பொய் பேசுகிறவர்கள், பக்தி விருத்திக்கு இல்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்கள், புறம் கூறுகிறவர்கள், இப்படிப்பட்டதான வாழ்க்கை உடையதான ஆட்கள்.
அது அந்நிய பாஷை என்பது வெறும் வாயில நம்ம ஏதோ பேசுகிறது மட்டும், நம்முடைய வார்த்தை மாறணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும். அதுதான் அந்த முத்திரைக்கு அடையாளமாக இருக்கிறது. சத்தமாக மையப்படுத்துங்களா? அந்த முத்திரைக்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மதிப்பு மிக்கவர் என்பது அடையாளம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள், நீங்கள் வல்லமை உள்ளவர்கள், நீங்கள் ஆசீர்வாதம் மிக்கவர்கள் என்பதை அந்த முத்திரை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களை வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடி வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வார்த்தையில மாற்றம் இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில மாற்றம் இருக்க வேண்டும். கர்த்தரை மையப்படுத்துங்கள். எபேசியரில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வசனத்தை கடந்த வாரம் நம்ம வாசித்தோம் நினைக்கிறேன் இல்லையா? எபேசியர் 4:30 சொல்லி இருக்கிறது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை. அப்ப அந்த முத்திரை என்பது என்னவென்று சொன்னால், மனுஷர்களாகிய நம்ம மேல ஆண்டவர் தம்முடைய முத்திரையை போடுகிறார். அந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை போட்டால்தான் we are a valuable person. அதிகாரமிக்கவர்கள். என்ன அதிகாரம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க. மார்க்கு சுவிசேஷத்தில் விசுவாசிக்கிறோர் நடக்கும் அடையாளங்கள் ஆவன 16-17 நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசு என்ன செய்ய முடியும்? இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா பிசாசு என்ன செய்யும்? நான் சொல்ற எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களா? நல்ல கரங்களா சேர்த்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உங்கள் மேல தரிப்பிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் பிசாசு பிடிச்சவர்கள் மேல கைகளை அதாவது வைத்து இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா அந்த பிசாசு ஓடும், பிசாசு பயப்படும். அதாவது போலீஸ்காரன் அவனுடைய ஷர்ட் போட்டு அவனுடைய அரசாங்க முத்திரையை தரித்து கொண்டு ரோட்டில் நின்று அவன் எவ்வளோ பெரிய லாரியை கை காட்டினா அந்த லாரி அங்கே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிரேக் இவன்ட்டு இருக்கு, இல்லைன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும். இதே போல தான் நம்ம கை காட்டுனா மழை கூட நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதியஸ்தரை பார்த்து வியாதிய சுகமாகுன்னா வியாதி சுகமாகும். அங்கே நின்றுட்டு போலீஸ்காரன் கத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் நெல்லு 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 சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. கை காட்டுனா போதும், நிற்கும் உடனே. அங்கே கார் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு போலீஸ்காரன் இப்படின்னா, இதுவரை எவனுமே நம்ம நேரம் அப்படி கை காட்டினதில்லை, இவனுக்கு என்ன அதிகாரம் வந்துச்சு நான் கேட்டேன். யார்கிட்ட? நம்ம டிரைவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட கேட்க முடியுமா? சவியமாக சைடில் நிறுத்தணும். அவன் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பின்னால் அந்த பிளேட் இருக்க நம்பர் பிளேட்டு அது என்ன செய்யணும், நீங்கள் தகரத்தில் போடணும், இரும்பில் போடணும், இல்லை பிளாஸ்டிக்கில் போடணும். அதை இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது இந்த லேட்டஸ்ட்டு, அதை முன்னால் போட்டிருக்கீங்க இப்போ, அந்த அதெல்லாம் இப்போ செல்லுபடி ஆகாது, அது இங்கே மாற்றலை, ஆகவே 500 ரூபா ஃபைன் கட்டுங்க சார் அப்படின்னாங்க. ஓகேன்ட்டேன் நான், ஓகேன்ட்டேன். நம்ம டிரைவர் சொன்னார், இதை முதல் முறையாக தான் நாங்கள் மாட்டியிருக்கிறோம், இனி நாங்கள் பத்திரமா இருப்போம், நீங்கள் விட்டுருங்கன்னார். நான் பேசாமல் இருந்தேன். நான் பேசாமல் இருந்ததுனால தான் மரியாதை. நானும் சேர்ந்து கத்திருப்பேன்னா இறங்கியான்ருப்பார், கட்ட 1000 கட்ட சொல்லியிருப்பார். அதனால நமக்கு ஒரு மரியாதை இருக்கு. 500 ரூபா நோட்டு 500 ரூபா வேல்யூவில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்குற சமயத்தில் நாம மதிப்பு வித்தியாசமாய் மாறுகிறது. பிசாசுகள் துரத்தப்படும். வியாதிகளை பார்த்து உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு வியாதின்னா உடனே டாக்டரை கூப்பிடக்கூடாது. நமக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. முதல்ல கை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி எப்போ அப்படின்னா அந்த வியாதி என்ன செஞ்சிடும்? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை வச்சு ஜெபம் மட்டும் அடுத்த நாள் சொல்லக்கூடாது. என்ன, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆட்கள் பண்ணிட்டு. எதை நீ சாட்சியாக சொல்லணும்னா வியாதி சுகமானதை சாட்சியாக சொல்லு, சுகம் ஆகாததை சொல்லாத. இல்லைன்னா உனக்கு
உனக்கு ஒருவேளை இருக்கிற வியாதியை சொல்லாத, ஜெபம் பண்ணு, கர்த்தர் சுகப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் ஜெபங்கள் அது கேட்கப்படும். அதாவது விசுவாசமுள்ள ஜெபம் மட்டும் இல்லை, ஆவியினாலே நீங்கள் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. ஆவியில நீங்கள் ஜெபம் பண்ணுகிற சமயத்தில் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், உடனே என்னன்னா தூதன் இறங்கி வந்துடுவான். தூதன் என்ன செய்வான்? இறங்கி வருவான். தூதனை பற்றி சொல்கிற சமயத்தில் நான் உங்களுக்கு அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. என்ன, ஏதேனில் காக்கும்படியும் அவனை வச்சார். யார? ஆதாம காக்கும்படி வச்சார். முதல்ல இல்லை, ரெண்டாவது அவன் காக்கல, பேய் வராமல் இருக்கிறது காக்கும்படி வச்சார். கேருபு காக்கும்படி வைத்தாராம். எங்க இருக்கிறது? எசேக்கியேல் 28 இருக்கிறது. அவனை காக்கும்படி வைத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28 வாசிச்சு பாருங்க. காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட, நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. 14 வசனம். காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. அதில் எத்தனை அர்த்தங்கள் ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார், நீங்க கேட்டு வாங்கிக்கொள்ளுங்கள். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், என்ன இவன் காப்பாற்ற வேணும், எதை காப்பாற்ற போறான் அப்படி என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டில் வாசிக்க, தாவீது ராஜாவாய் மாறும் முன்பு கூட சவுல் எங்கெல்லாம் வந்து என்ன செய்வான், இவனை பின்தொடர்ந்து வருகிறான் என்கிறதை தெரிந்து கொள்வதற்காக தாவீது தன்னுடைய கூட்டத்திலே வேவுகாரரை வைத்திருந்தான். அதே போல சவுல் தாவீது எங்கெல்லாம் வந்து அவன் இருக்கிறான், இறங்குகிறான் என்கிறதை பார்ப்பதற்காக, தெரிந்து கொண்டு தகவல் சொல்வதற்காக வேவுகாரரை வைத்திருந்தான். அதே போல தூதர்களுக்குள்ளாலையும் எதெல்லாம் சரியில்லாத கேஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த கேருவை வச்சிருப்பாரோன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஒரு வேவுகாரனாக, அவனும் காவல் காக்கிறவன் தான். இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்கு நம்முடைய நாட்டில். எதிரி தீவிரவாதி உள்ளால வந்திருக்கிறானா என்ன என்கிறது எல்லாத்தையும் பார்த்து சொல்லணும், அட்வான்ஸாக சொல்லணும், நேரமாக சொல்லணும். நம்ம எல்லாத்தையும் கூட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யார் கஞ்சா வச்சிருக்கான், யார் கஞ்சா வியாபாரம் பண்ணுகிறானா, என்ன ஏது என்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வேறு மாறு வேடத்தில் ஆங்காங்கே இருப்பார்கள். அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் கண்டுபிடித்து என்னையே கண்காணிக்கிறது நிறைய பேர் இருப்பான். இவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு சொல்லி. இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இந்த சிஐடி கேள்விப்படி சிஐடிக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்து செயல்பட்டு இருப்பார்கள். அது மாதிரி பரலோகத்திலையும் ஆண்டவர் அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த அதாவது ஹெச்ஓடியாக கத்தர் வச்சிருந்தார். கரங்களை வைத்து கத்தர் மயப்படுத்துவோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இவனே கத்தருக்கு துரோகம் பண்ணிட்டான். இவனே கத்தருக்கு என்ன செய்தான்? துரோகம் பண்ணான். இவன் தான் காக்க வேண்டியவன். எவனாவது ஒருவன், ஒரு தூதன் அவன் எழும்பி கர்த்தருடைய அந்த 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 இடத்தை அவன் அடைவதற்கு, அபகரிப்பதற்கு, இல்லை என்றால் அதிகாரத்தை மீறுவதற்கு, தவறான எண்ணம் கொள்வதற்கு, தவறான காரியங்களை செய்வதற்கு, இவன் செய்த அந்த தவறை இன்னொரு நபர் செய்துவிடக்கூடாது, ஒரு முரட்டாட்டம் பண்ணிவிடக்கூடாது, புரட்சி செய்து விடக்கூடாது என்கிறதான அடிப்படையிலே கர்த்தர் அவனை காவல் காக்கும்படியாக தூதர்களுக்கெல்லாம் மேலாக வைத்திருந்தார் என்று நான் நம்புகிறேன். பைபிள் அது இல்லாததுனால நான் அப்படி சொல்றேன். பைபிள் இந்த வசனத்தை இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது இருந்தால் ஆதாரத்தோடு அப்படி சொல்வேன். அதை அப்படித்தான் நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விளக்கம் ஓரளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறவங்க கையை வச்சு ஆமேன்னு சொல்லலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. காசு என்ன சொன்னாலும் சரியாத்தான் இருக்கும் அப்படிங்கிற சிலருடைய எண்ணம். அப்படிதானா? என்ன அப்படி நினைச்சிடாதுங்க. அப்படி இருக்கிறதா என்று என்ன செய்யுங்க, வேதத்தில் ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை வேற ஒரு அர்த்தம் ஒன்று உங்களுக்கு தெரியும் என்றால் அதை என்கிட்ட சொல்லணும். பாஸ்டர் நீங்கள் போன வாரம் பண்ணது கொஞ்சம் சரியில்லை, அப்படி அர்த்தம் இப்படி அப்படின்னு நீங்கள் சொல்வதற்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? தைரியம், துணிச்சல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருமயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரியமான அவ்விதமாய் இந்த பவர் இருக்கு பாருங்க, அதிகாரம், இந்த வல்லமை அபிஷேகத்தை பொறுத்து இருக்கிறது. அபிஷேகத்தை பொறுத்து இருக்கிறது. ஆரம்பத்தில் அபிஷேகம் பெறும்போது சில திக்குவாய்,
சில பாஷைகள் மாதிரி பேசுவீங்க, அப்படியே பேசிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. சில ஆட்கள் அதுக்கு ஒரு பல பல பாஷைகளை பேசுவாங்க, பல பல பாஷைகள் பேசுவாங்க. சில ஆட்கள் வியாக்கியானம் பண்ணுவாங்க. அப்புறம் சில தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அநேகர் குணமாக்கும் வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அவரை கொண்டு கிரியை நடப்பிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவித்தால் தான் கர்த்தர் இந்த வரங்களையும் வல்லமையும் உங்களுக்கு அதிகமாக்கி தருவார். நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக கர்த்தர் வைப்பேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கிடைச்ச அந்த அபிஷேகம், கொஞ்சம் கிடைச்சதான் அந்த அபிஷேகம், அதை கொண்டு நீ என்ன செய்யணும், கொஞ்சமாக வியாபாரம் பண்ணணும். எசேக்கியேல் 28 படிக்கிறதான சமயத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 28:16 சொல்லி, உன் வியாபாரத்தின் மிகுதியினாலே நீ கொடுமை செய்தாய். வியாபாரத்தின் மிகுதியினாலே கொடுமை செய்தாய். சில சமயத்தில் நம்ம கொஞ்ச நாட்கள் பொறுத்து என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் ஆத்துமாதாயம் செய்கிறத நிறுத்தி விடுகிறோம், இல்லைன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்து விடுகிறோம், தவறு செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். என்ன தவறு? அதாவது தாளந்துகளை பயன்படுத்துகிற சமயத்தில் நம்ம மூளையை கொஞ்சம் சேர்த்து பொய்யா பேசிடுவோம், இல்லை பணத்துக்காக பேசுவோம், இல்லை நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய வரங்களை தவறாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து விடுவோம். அப்படி அநேகர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வியாபாரம் மிகுதியாக வேண்டும் என்கிறதுக்காக பல பல தவறுகள் செய்கிறார்கள் இல்லையா? ஒரு கடையில் நல்ல வியாபாரம் நடக்கணும்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கணும், டேஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் உப்பு அள்ளி போட முடியாது, போட்டால் டேஸ்ட் வராது. அஜினமோட்டோன்னு ஒன்று இருக்குது, அஜினமோட்டோ. இந்த அஜினமோட்டோ எல்லாத்துலேயும் போட்டுட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். ஒன்றையும் இருக்கிற மனுஷியே அந்த ஹோட்டலில் என்ன அருமையாக அந்த ஆம்பளைங்க சமைக்கிறாங்க, ஆம்பளை செய்கிற அதுதான் செய்கிறான். வீட்டில் பொம்பளைங்க நீட்டாக செஞ்சு கொடுக்கறது பிடிக்க மாட்டேங்குது. அங்கே போனால் என்ன செய்யும், கேன்சர் வரும். ஆனால் அஜினமோட்டோ நல்லா போட்டு நல்ல டேஸ்டாக எண்ணெயை நிறைய ஊற்றி நல்லா அருமையாக செஞ்சு வச்சுருப்பான். கூட்டம் நிறைய அலமோதம், நிறைய கூட்டம் என்ன செய்யும், அலமோதம். வியாபாரம் மிகுதியாய் நடக்கும். அதே மாதிரி வியாபாரம் இங்கே நல்ல மிகுதியாக நடக்கணும்னா உங்களை எல்லாத்தையும் இங்கே ஸ்டேஜில் கொண்டு வந்து இங்கேருந்து பிடிச்சி கீழே தள்ளிட்டேன்னு வச்சுங்க, வியாபாரம் நல்லா நடக்கும். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு புரியாமல் கண்ணத்தை முடிச்சுட்டு இருக்காங்க, இவர் போய் இப்படி பேசுறாரு, கொலகார மனுஷன்ப்பா, இனி மேடையில் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடக்கிறது பாருங்க. நான் யூடியூபில் பார்த்தேன், ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் பெயர் பெற்றவன், தள்ளி தள்ளி பார்க்குறான், அந்த போட்டு சண்டைக்கு போகிறான். முதல்ல முறைச்சி பார்த்தா, அப்புறம் அவன் திட்டுதான், விடமாட்டேங்கிறான். அவன் நீ விழுந்தாதான் விடுவேன் நிற்கிறான். கையை தட்டிட்டு சரியாக அடி மட்டும் உடல் நடக்கலை, அவ்வளோதான். இனி அது நடக்கணும். தள்ளுகிற ஊழியக்காரங்கள் பிடிச்சி எல்லாம் சேர்ந்து தள்ளிடணும். தோத்துறேன், கரங்களை வைத்து கத்திர மகிழ்படுத்துவோமா? இதெல்லாம் வியாபாரத்தினுடைய ஸ்டண்ட். அது நல்ல ஆவியான கொடுக்குற பாட்டை பாடினால் நிறைய வியூஸ் வராது. ஃபேக், தவறான காரியங்கள் மிகுதி, வியாபாரத்தின் மிகுதியினால என்ன செய்தாய்? ஆமாம், வியாபாரத்தின் மிகுதி அக்கிரமம் செய்தாய். தாளந்துகள், வரங்கள் இவங்க கிடைக்கிறத நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பெற்ற அபிஷேகத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய கிருபைகளை நம்ம மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர் நம்ம கூட்டம், அவர் நல்லா பேசுவார், நல்லா பண்ணுவார்னு நினச்சோம் ஊழியக்காரர். அவர் அப்புறம் யாரை பார்த்தாலும் என்ன செய்கிறாருன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். கேள்விப்பட்டேன், அவர் சொல்கிறார், உங்கள் மகன் சரியில்லை, கொஞ்சம் கவனிங்க அப்படின்னா. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது? பயந்து போய் ஃபோன் பண்ணி, எப்போ நீ ஒழுங்காக இருக்கியா, சரியாக இருக்கியா, அவன் ஹாஸ்டலில் இருக்கிறான். நான் நல்லா தான்மா இருக்கேன், நல்லா ஜெபம் பண்ணேன், ஒழுங்காக தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது தங்கள் இருதயத்தில் தோன்றுகிற அபிஷேகம் பெற்றோன்னு சொல்லிட்டு தங்களுக்கு மனதிலே தோன்றுகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறவர்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? தோட்டத்திலிருந்து தள்ளி விடுவார். முத்திரை மோதிரமாக இருந்ததான கோனியா இல்லை எகோனியா, செருபாபேலுடைய பாட்டனார், அவனை குறித்து வேதம் சொல்கிறது, உன்னை நான் என் கையிலிருந்து என்ன செய்வேன்?
கழற்றி எறிந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஏதேனும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. தள்ளப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த கவனமாக எச்சரிக்கையோடு தேவனுடைய பிரமாணங்களை, சபையின் பிரமாணங்களை, ஏதேனின் பிரமாணங்களை, கர்த்தர் உங்களை ஏற்படுத்தின நோக்கத்தின்படி நான் தேவனாவேன் என்று எண்ணம் வரவே கூடாது. தேவன் போல நடக்கக்கூடாது. தேவன் போல நடக்கக்கூடாது. தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்ன அந்த மேட்டிமையுடைய அர்த்தம் என்ன என்று நான் யோசித்து பார்த்தேன். அர்த்தம் என்ன? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. சில ஆட்கள் அவங்க கொஞ்சம் அடுத்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள சொந்தக்காரர்கள் பார்க்கவே முடியாது. கொஞ்சம் ஏழைகள் என்ன செய்ய முடியாது? பாஸ்டர் உங்களையும் பிடித்தான் அப்படின்னு சொல்றீங்களா? இங்கே ஆராதனை முடிச்ச உடனே பார்க்கறதுக்கு நேரமில்லை, அவ்வளோதான். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வந்தால் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம். நான் சொல்கிறது உண்மைதான் சொல்கிறவங்கள வராமின்னு சொல்லாமே. அப்படி யாராவது நீங்கள் கேட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தராமல் இருந்திருக்கிறேன்னா இல்லை. ஆகவே சில சமயத்தில் ஒரு காலத்தில் படிக்காதவங்களா இருந்த சமயத்தில் எல்லாரோடும் பேசணும். இப்போ படித்து 2 பட்டம் வந்த உடனே இப்போ ஒரு டாக்டர் ஆயிட்டாரு. டாக்டர்ஸை பாருங்க, டாக்டர் ஆனவன் அவன் டாக்டர்ஸோட தான் பேசுவான். டாக்டர்ஸோட தான் பேசுவான். சொந்தக்காரங்களா இருந்தால் கூட அவர்கள் இவங்கிட்ட பார்க்க முடியாது. அவர் டாக்டர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அப்பா கூட சொல்லுவார் டாக்டர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அம்மாவும் சொல்லுவாங்க டாக்டர் ரொம்ப பிஸியாக இருக்கு. இதுவரையும் சன் மகன், இப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு டாக்டர் ஆயிட்டாரு. தலையில் ஏறிடுது கணம், தலக்கணும்னு பேர். யாரும் பார்க்க முடியாது. பாஸ்டரை பார்க்கணும்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காது, பார்க்க முடியாது. அப்படிங்கிற நிலை வரும் என்றால் உனக்கு மேட்டிமை ஏறிவிட்டது என்று அர்த்தம். மேட்டிமை வந்து விட்டது என்று சொல்லி அர்த்தம். எல்லாரையும் நான் பார்த்து பேச முடியும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யார் வேணா எங்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறவங்க உண்மையாக மனசா உங்களுக்கு உண்மையாக சொல்கிறதா இருந்தால் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணா எங்கிட்ட பேசலாம், நான் பேசுவேங்கிறவங்க சில உண்மையாகவே கை வைத்தாமல் இருக்கிறீங்க. உண்மைதான். நான் எல்லாரும் வந்து பேசினா பேச முடியுமா? சிலர்கிட்ட பேச முடியாது தான், அது ஒன்று. ஆனால் பேசாமலே இருக்கக்கூடாது. முதல்ல கான்வர்சேஷன், அப்புறம் எஸ்ஆர்னோ, அதுக்கு பிறகு தலையாட்டிட்டு அப்புறம் என்ன செய்ய வேண்டியது? எஸ்கேப் ஆக வேண்டியது. அப்படி நம்ம இருக்க வேண்டியது உண்டு. இல்லை என்றல்ல, எல்லாத்தையும் நம்ம பேசுறதுங்கிற சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனாலும் நாம் அவர்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது. சொந்தக்காரன் கல்யாண வீடுன்னு சொல்கிற சமயத்தில் இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் கல்யாணம். எந்த ஒரு ஏழையானாலும் அந்த கல்யாண வீட்டுக்கு நான் போவேன் அப்படிங்கிற அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன், உங்களுக்கு நல்லவராகவே இருப்பான். ஆடுகளுக்கு பின்னே நடந்ததான தாவீது, அவனை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல உங்களை என்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரே. அப்படி உயர்த்தி இருக்கிறதான அந்த ஆண்டவரை மறக்கக்கூடாது. அந்த உயர்த்தப்படும் முன்பதாக நமக்கு நண்பர்களாக இருந்தார்களே, நமக்காக ஜெபம் பண்ணினார்களே, அவங்கள மறக்கக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படுத்துவா. சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க, அவங்களுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி, அவங்க படிப்புக்கெல்லாம் ஜெபம் பண்ணி டாக்டர் ஆயிருப்பாங்க, என்ஜினியர் ஆயிருப்பாங்க. அப்புறம் நல்லா கல்யாணத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ண கல்யாணம் நடந்து முடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தா இந்த பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுறான். அதுக்கு பேர் மேட்டிமைன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, சபை ஒன்றும் சரியில்லையா, ஒரு பாஸ்டர்ஸும் சரியில்லை. ஆகவே வீட்டுக்குள் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் பேர் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இந்த விழுந்த ஆவி வந்து என்ன செய்யும்? இறங்கி விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேட்டிமை யாருக்கு இருக்கிறது? ஆவிக்குரிய மேட்டிமை, ஆவிக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு யாருக்கு இருக்கிறதோ வருகிறதோ அவருக்குள்ள ஒளியின் தூதனுடைய ஆவி, வஞ்சகாவி வந்து இறங்கும். கொஞ்சம் அசட்டே இருந்தோன்னா வந்து அவங்க இறங்கிடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பை பார்க்கலான்னு பார்ப்பீங்க, அங்கே ஒரு பிசாசு வந்து இறங்கிடும். அரை நிர்வாணத்தோட இல்லை முழு நிர்வாணத்தோடு வந்து நிற்கும். ஓகே, நீ அப்படியே கொஞ்சம் போயிடலாமே அப்படின்னு போயிட்டீங்கன்னா முழு பேயும் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்புறம் அதை விடவே முடியாது. நான் தான் போய் விடலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் விடவே முடியலை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க. தாமிரபரணி ஆற்று ஒரு கதை உண்டு. அந்த கதை மாதிரி ஆகிடும்.
அதனால நம்ம என்ன செய்யணும்? பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். டிவி ஆன் பண்ணும் பொழுது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ரொம்ப 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 கவனமாக இருப்பேன்னு சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓத்திர ஹல்லேலூயா. எல்லாருமே ரொம்ப இப்போ சேஞ்ச் ஆயிட்டீங்க. உங்களெல்லாம் கொஞ்சம் இப்போ என்ன செஞ்சாச்சு? நான் வெட்ட வேண்டியவங்களை வெட்டி, செதுக்க வேண்டியதெல்லாம் சீவ வேண்டியதெல்லாம் சீவி, செதுக்க வேண்டியதை செதுக்கி, இழைக்க வேண்டியதெல்லாம் இழைச்சி, இப்போ வளைக்க வேண்டியது என்ன செய்யணும்? வளைச்சா நீ மோதிரமாக மாறுவேன். நீ மோதிரமாக மாறுவேன். கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக அவர் பயன்படுத்துவார். கரங்களை கொட்டி கர்த்தர் பயன்படுத்துவார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பியிருப்போமா? சமயம் முடிந்து விட்டது. தொடர்ந்து கர்த்தர் சித்தமாக இருந்தால் வர நாட்களில் நம்ம மீதி செய்தியை தொடர்ந்து கேட்கலாம். கைகளை வைத்து ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என்னை முத்திரை மோதிரமாக என்னை நீர் வணைந்து கொள்ளும், என்னை வளைத்து கொள்ளும். என்னை ஆண்டவரே நீர் என்னை செதுக்கி, நீர் என்னை சீர்படுத்தி, என்னுடைய கரடு முரளாவட்டையும் மாற்றி, என்னை சரியான ஒரு மரமாக ஆண்டவரை மர துண்டாக என்னை கர்த்தர் மாற்றி, என்னை சரியான ஆண்டவரை ஒரு மோதிரமாக என்னை வளைத்து, என்னை பொன்னாக கர்த்தாவே என் மேல் நீர் அந்த பொன்னை பதித்து என் மேல் நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை நீர் போடுவீராக. பரிசுத்த ஆவி நிறைவில இன்னும் அதிகமாக நான் நிரம்பத்தக்கதாக அதிகமாய் நான் ஜெபிக்கணும் அப்பா. அதிகமாய் நான் ஆண்டவரை உபவாசிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபித்து 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 அந்த அபிஷேகத்தின் நிறைவை நான் அதிகமாய் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார்கள். கரங்களை வைத்து ஆண்டவர் சொல்வதை கேளுங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தின் நிறைவு எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லுங்க. அப்படி என்றால் உங்களுடைய மதிப்பு மாறும். ஓ ஹல்லேலூயா. You will have a transformation in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். வாழ்க்கையில மதிப்பு கூடும். நீ சாதாரண ஒரு விசுவாசி அந்த சபையில வந்த உன்னை கர்த்தர் ஒரு பெரிய ஊழியக்காரனாகவே நிறுத்த முடியும். செருபாபேல் என்ன ஊழியக்காரனே, நான் உன்னை முத்திரை மோதிரமாக ஆக்குவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களை நிறைவேறத்தக்கதா? நீ ஒரு சாதாரண விசுவாசியை அல்ல, நீ ஒரு ஊழியக்காரனாய் நீ மாற வேண்டும். ஒரு சிறந்த தலைவனாய் நீ மாற வேண்டும். அதிகாரம் உள்ளவனாய் மாற வேண்டும். வல்லமை உள்ளவனாய் மாற வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும். ஏதேனிலே இருக்கிறதான முத்திரையிடப்பட்ட அவனுக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். கர்த்தருடைய வீட்டை ஒரு ஏதேனாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உன்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுகிற சமயம் உன் வீடு அது ஒரு செழிப்பினிடமாக மாறும். உன் சரித்திரங்கள் நீங்கி போகும். பொன் விளைந்தது. ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்தது. ஆறுகள் அங்கே பாய்ந்தது. உன்னுடைய வீட்டிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இது சந்தேகமே இல்லை. கர்த்தர் எல்லா விதமான தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து உன்னை பாதுகாக்கிறதான ஒரு இடத்திலே அவர் உன்னை வைக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை பாதுகாக்கிறவனாக வைக்கும்படியாக விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Glory to God. கர்த்தர் இந்த வசனத்தின்படி வாழத்தக்கதான கிருபையை நமக்கு தரும்படியாக எல்லாம் தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களிலே நாங்கள் நிலைத்து நிற்கபடியாய் ஆமென். உம்முடைய திட்டங்களுக்கு மேலான ஒன்றை நாங்கள் கூட்டாதபடி, ஒன்றை நாங்கள் குறைக்காதபடி உமக்காக நாங்கள் செயல்பட கிருபை தாருங்க. எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா. அதற்காக பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ கிருபைக்காக ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் நம்மிலே நிறைவேற்றப்படுகின்ற போது, அதற்காக நாம் இணைந்து இசைந்து செயல்படுகிற போது கர்த்தர் நம்மை ஒரு முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பனியை கொண்டு பிசையப்பட்ட மண்ணிலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஆமையின் சுவாசத்தை ஊதி இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு வரைக்கும் நாம் அதை காத்துக் கொள்ளுகிற போது கர்த்தர் நம்மை முத்திரை மோதிரமாய் எடுத்து பயன்படுத்துகிறார். சொல்லுங்க, ஆண்டவரை பிசாசுக்கு இடம் கொடுப்பதில்லை, அந்நிய காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்பதில்லை. வெறுக்க வேண்டியதை வெறுத்து, தரிக்க வேண்டியதை தரித்து நாங்கள் உமக்கு முத்திரை மோதிரங்களாக மாறுவோம்.
அன்புள்ள ஆண்டவரே, நீர் அப்படி எங்களுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமை துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமை துதியுங்கள், தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள், தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், அலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், அலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா என்று சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. ஆமென். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
பாடுகள் நீங்கழித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையால் புது பலத்தால் புதிய திருவை புது கவியால். புது என்னையால் புது பலத்தால் புதிய திருவை புது கவியால். நிரப்பினிடம் நடத்துகின்றீர். நூதன சாலில் சேர்த்திடுவீர். நிரப்பினிடம் நடத்துகின்றீர். நூதன சாலில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. திருக்கத்திலே உம்மை அழைத்தேன். திரும்பி உதவி எனக் அளித்தீர். திருக்கத்திலே உம்மை அழைத்தேன். திரும்பி உதவி எனக் அளித்தீர். இசைகெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். இசைகெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர். எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர். எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. திருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக் அளித்தீர். திருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக் அளித்தீர். திசையெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசையெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஆராதனையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்த நிமிஷம் முதல் இந்த நேரம் வரையும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக தேவன் உதவி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்காக ஜீவிக்க, இன்னும் கர்த்தாவே நீ விரும்புகிற வண்ணமாக ஒரு முத்திரை மோதிரமாக மாற்றப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கடந்து வந்த எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு தருகிறோம். இன்னும் அதிகமாக உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலர் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.